Good morning students. Welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about Unit 2nd History, the world between two world wars. Already first lesson la vandu paathom break out the world war nu paathom illaya world war 1 nu. Ipo today the world between two world war. அப்போ வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2 இதுக்கு இடைப்பட்ட என்னென்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு தான் பார்க்குறோம். சரிங்களா, லெசனுக்கு போகலாமா? இன்ட்ரோ பாருங்கள், லிசன். The first world war shattered the global capitalist system based on European imperialism. பொதுவாகவே கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாளித்துவம், அது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் இம்பீரியலிசம் மூலமாக முழுவதுமாக என்ன செய்யப்பட்டது? சேட்டர்ட் மீன்ஸ் சிதறடிக்கப்பட்டது. The European powers were gradually weakened by the war financially and politically. பொலிட்டிக்கலாக யூரோப்பியனுடைய அந்த பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் ஸ்டேஜுக்கு வந்து வர ஆரம்பிச்சது. The trade and financial imbalances left by the war and the harsh peace that followed created instability throughout the 1920 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு, ஃபினான்சியல் இது எல்லாமே ஒரு இன்பேலன்ஸில் வந்து இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து 1920 வந்து ஏற்பட்டது. ஓகே, தென் எஸ் எ ரிசல்ட் ஆஃப் த பாசிசம் எமர்ஜ்ட் இன் இட்டாலி அண்ட் ஜெர்மனி. அந்த டைம் பார்த்திங்கன்னா இட்டாலி அண்ட் ஜெர்மனியில் வந்து பாசிசம் அப்படிங்கிற கொள்கை வந்து என்ன செய்தது? பரவலாக இருந்தது. விச் பிளேஸு? இட்டாலி அண்டு ஜெர்மனி. ஓகே, தென் anti-colonial struggle got intensified as the colonial power were weakened by the war. அந்த டைமில் பார்த்திங்கன்னா காலனியல் பவர்லேயும் வந்து ஒரு வீக்கெண்ட் ஏற்பட்டது. The Soviet Union role in extending solitary struggle nationalist movement also went long way accelerating the process of the decolonization in Asia. அந்த நேரத்தில் ஏசியாவில் வந்து பார்த்திங்கன்னா decolonization அப்படிங்கிற ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தது. ஓகே, so we now turn to the social and political development in the world after the end of the war. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சோசியல் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோசியல் பொலிட்டிக்கலில் என்னென்ன டெவலப்மெண்ட் ஏற்பட்டது இதை பற்றியெல்லாம் நம்ம இதுதான் இன்ட்ரோ. நெக்ஸ்ட்டு வந்து டாபிக் வைஸ் வந்து பார்க்கலாம். சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன், லிசன். அதாவது த கிரேட் டிப்ரெஷன் டெவலப்மெண்ட் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார் இந்த டாபிக். தென் withdrawal of the American capital, stock market crash in the US, then வந்து repercussions in the politics, the impact of war in Italy, rise of fascism and Nazism. இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த கிரேட் டிப்ரெஷன்னு பார்க்குறோம். அதாவது டெவலப்மெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1 அதில் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் ஏற்பட்டது? லிசன். த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் லெட் டு த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சர்டன் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஹோப் தட் த வார் டைம் பூம் வுட் கண்டினியூட். அதாவது மெயினாக இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அதாவது ஒரு அந்த வார் டைமில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து அதிகமாக இருந்தது. Then huge stocks had to be disposed of the large number of workers and to be sacked. அதனால இதில் நிறைய சர்வன்ட்ஸ், ஊழியர்களை வந்து என்ன செஞ்சாங்க? இந்த கம்பெனியில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து அது என்ன செய்யுது? நிறைய பொருள்கள் வந்து தேங்கிட்டு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆனதுனால ஒர்க்கர்கள் வந்து வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்து வந்தாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா a new way of economic nationalism which expressed itself the protectionism in traffic barriers affected the world trade. அதாவது உலக அளவில் ட்ரேட் மார்க்கெட்டில் வந்து என்ன செய்தது? ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டது. த வார் ஆல்சோ பிளேஸ்ட் எ ஹெவி பேர்டன் டு டெப்ட் ஆன் எவ்ரி யூரோப்பியன் கண்ட்ரி. ஆஃப்டர் வார்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் பல சுமைகள், அதாவது எக்கனாமிக் பேர்டன் என்ன செய்யப்பட்டது? சுமத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதனால் வந்து சில ட்ரெடி ஆஃப் வெர்சலைஸ் உடன்படிக்கைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா withdrawal of the American capital. அதாவது at the end of the World War I
America was financially in a sound position as the money lender to the world. America encouraged the flow of capital into Europe, which helped the European debt countries. வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் அதிகப்படியான உதவிகளை வந்து என்ன செய்தது, மற்ற நாடுகளுக்கும் ஐரோப்பா நாடுகளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. ஸோ த கேபிட்டல் இன்ட்டு யூரோப் விச் ஹெல்ப் த யூரோப்பியன் டெப்டர் கண்ட்ரிஸ், யூரோப்பாவை சார்ந்த நாடுகளுக்கும் வந்து சில ஆயுதங்கள் பொருள்கள் இதெல்லாமே அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ இன் த மீன் டைம் எ ஸ்லம் இன் த யூஎஸ் எக்கனாமி ஃபோர்ஸ் த கவர்மெண்ட் டு இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த எக்ஸ்போர்ட் ஆஃப் த கேபிட்டல். முக்கியமான நகரங்களுக்கு வந்து என்ன செய்யப்பட்டது, சில அதாவது பொருள்கள் எல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. திஸ் ரிசல்டட் இன் எ ஸ்டீப் டெக்ளைன் இன் வால்யூம் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இதனால் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற பொருள்கள் வந்து பல நாடுகளுக்கு வந்து என்ன செய்யப்பட்டது, எக்ஸ்போர்ட் வந்து செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிரஸ்ட் இன் த யூஎஸ். ஸ்டாக் மார்க்கெட்னு பார்த்தோம்னா அது எப்படி வந்து யூஎஸ்ஏல வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திச்சதுன்னு தான் பார்க்குறோம். லிசன், த வித்ராவல் ஆஃப் அமெரிக்கன் கேபிட்டல் வாஸ் அக்ரிவேட்டட் பை த யூஎஸ் மார்க்கெட் கிரஸ் இன் 1929. 1929 தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 1929 யூஎஸ்ஏல வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு கிரஸ் வந்து ஏற்பட்டது, அதாவது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி வந்து ஏற்பட்டதுன்னே சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ the first huge crash occurred on 24 October 1929. ஸ்டார்டிங்கில் வந்து குறைவான ஒரு க்ரஷ் வந்து எப்போ ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 24 அக்டோபர் 1929 வந்து ஏற்பட்டது. The stoppage of loan to Germany by America led to the failure of the two large German bank. இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேங்க்கில் வந்து அதாவது கொடுக்கக்கூடிய லோன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப்பேஜ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. The next term, the large German bank, the Bank of England, also found itself in bankruptcy. Bankruptcyன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கோர்ட் மூலமாக லீகலாக வந்து பணம் கட்ட முடியாமல் பண்ணுறது, தட் இஸ் ஏ பேங்க்ரப்சின்னு சொல்லப்படுது. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் க்ரஷ்னால் ஜெர்மன் மற்றும் அதாவது இங்கிலாந்து இந்த ரெண்டு பேங்க்குகளுக்குமே வரக்கூடிய லோன் வந்து என்ன செய்யப்பட்டது, ஸ்டாப் பண்ணப்பட்டது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் ஏ ஸ்டாக் மார்க்கெட் க்ரஷ் இன் த யூஎஸ்ன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு எஸ் ரீபர்க்யூஷன் இன் பாலிட்டிக்ஸ். பாலிட்டிக்ஸில் வந்து ஆஃப்டர் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன நடந்தது பாருங்கள். எஸ், அதாவது த டிப்ரெஷன் சேஞ்ச்டு இன் பொலிட்டிக்கல் கண்டிஷன் இன் செவரல் கண்ட்ரிஸ். வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸில் வந்து பல நாடுகளில் வந்து சேஞ்சஸ் நடந்தது. இன் இங்கிலாந்து த லேபர் பார்ட்டி வாஸ் டிஃபீட்டட் இன் த ஜென்ரல் எலெக்ஷன் ஆஃப் 1931. லேபர் பார்ட்டி அப்படிங்கிற அமைப்பு வந்து 1931 வந்து இட் வில் கண்டக்ட் த எலெக்ஷன். அப்போ இந்த யூஎஸ்ஏ த ரிபப்ளிக்கன் பார்ட்டி வாஸ் ரிஜெக்டட் பை த பீப்புள். மக்களால் அந்த ரிபப்ளிக்கன் பார்ட்டி வந்து என்ன செய்யப்படுது, ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ இன் சக்ஸஸிவ் எலெக்ஷன் ஃபார் அபவுட் 20 years ஆஃப்டர் த டிப்ரெஷன், 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷனுக்கு அப்புறம் என்ன செய்யப்பட்டது, இந்த எலெக்ஷன் வெற்றிகரமாக வந்தது, எலெக்ட் பண்ணாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். த நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆஃப் பாசிசம் அண்டு நாசிசம். பாசிசம் அண்டு நாசிசம், லிசன் கேர்ஃபுல்லி. அதாவது பாசிசம் மீன்ஸ் த லீடர் ஆஃப் முசோலினியால் உருவாக்கப்பட்ட ஒரு பாலிட்டிக்ஸ் கட்சி தான் வந்து என்னது, பாசிசம். நாசிசம் வந்து அடால்ஃப் ஹிட்லரால் என்ன செய்யப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேங்களா, இதை பற்றி பார்க்கலாம். த இம்பேக்ட் ஆஃப் வார் இன் இட்டாலின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இட்டாலியில் வந்து இந்த வார் எப்படி வந்து ஏற்பட்டதுன்னு பாருங்கள். அதாவது த ஃபஸ்ட் ஆஃப் த நேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப் டு டேர்ன் அகெயின்ஸ்ட் த ஓல்டு ரூலிங் ரெஜிம் வாஸ் த இட்டாலி. அதாவது ஃபஸ்ட், அதாவது ஒரு வெஸ்டர்ன் யூரோப்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எனது பல நாடுகள் வந்து த ஃபஸ்ட் ஆஃப் த நேஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் யூரோப் டர்ன் அகெயின்ஸ்ட் த வேர்ல்டு ரூலிங் ரெஜிம். பழைய அந்த அரசாங்க முறைக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வந்து இத்தாலியில் இருந்துட்டு தான் இருந்தது. வாஸ் இட்டாலி டூரிங் வேர்ல்டு வார் I த பிரைமரி டாஸ்க் ஆஃப் இட்டாலி வாஸ் டு கீப் அஸ்டீரியன் ஆக்குபைட் ஆன் த சதர்ன் ஃப்ரண்ட். அப்போ அஸ்டீரியன் வந்து சதர்ன் ஃப்ரண்ட்டை வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, ஆக்குபைட் வந்து பண்ணியிருந்தாங்க. வைல் த பிரிட்டிஷ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அமெரிக்கன் கார்னர்டு த ஜெர்மனி. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அமெரிக்கா இந்த நாடுகள் வந்து
அதாவது எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஜெர்மனியை வந்து என்ன செய்கிறாங்க, அதாவது கார்னர் பண்ணுறாங்க into submission along the battle lines in the Flanders. அப்போ 2 நாடு சேர்ந்து பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ், அமெரிக்கா சேர்ந்து எந்த கண்ட்ரீஸை கார்னர் பண்ணுறாங்க, ஜெர்மனியை. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா the country suffered heavy losses in a war that was unpopular with post-socialist and pro-Austrian Catholics. இந்த டைம் பார்த்திங்கன்னா வாரில் பயங்கரமான சஃபர்டு ஹெவி லாஸஸ் இதெல்லாம் ஏற்பட்டுறங்காட்டி சோசியலிஸ்ட் அண்டு ப்ரோ அஸ்டீரியன் கேத்தலிக் ரெண்டுமே ஒரு அன்பாப்புலர் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பித்தது. The nationalists were equally unhappy with the marginal gain in territory from the Treaty of Versailles. அந்த நேரத்தில் ஏற்பட்ட உடன்படிக்கைகளாக இருக்குது பார்த்திங்களா, அதாவது டெரிட்டரி சில பகுதிகளை வந்து பிரித்து கொடுக்கறது, அதிலே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தது. The war resulted in inflation. There were frequent protest and strike. இதனால் என்ன ஏற்பட்டது, நிறைய அந்த வார்னால் அதாவது போராட்டங்களும் ஸ்ட்ரைக்ஸ் இது மாதிரியெல்லாம் நடந்தது. People held the rulers responsible for the accumulation at the Versailles. அதாவது இந்த நாட்டுடைய இவ்வளவு ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன், வளர்ச்சி, இந்த குறைவுக்கெல்லாம் வந்து யார் தான் காரணம், இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இவ்வளவு அவமானத்துக்கு காரணம்னு மக்கள் என்ன செஞ்சாங்க, மக்கள் வந்து நினச்சாங்க. ஓகேங்களா. ஸோ த பீப்புள் ஹெல்டு த ரூலர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த குமிலேஷன் அட் த வெர்சலைஸ். அவங்க பண்ணின உடன்படிக்கையோ அவங்களும் தான் இதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு மக்கள் கருதினாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த டைமில் முசோலினி வந்து என்ன பண்ணுறாரு இல்லையா, த லீடர் ஆஃப் பாசிசம்னு பார்க்குறோம். இந்த எலெக்ஷன் ஹெல்டு November 1919 in the aftermath of the Treaty of Versailles, Italian socialists proclaiming that they were following Bolshevism, communism in Soviet Russia. இந்த 2 கொள்கைகளுமே வந்து எப்படி இருக்குது, அதாவது முசோலினியுடைய கருத்துப்படி இந்த கம்யூனிசமும் போல்சிவமும் வந்து இட்டாலியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ முசோலினி சன் ஆஃப் பிளாக் ஸ்மித் அண்ட் குவாலிஃபைடு எஸ் அன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாஸ்டர். அதாவது முசோலினியை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து அவருடைய தந்தையார் வந்து பிளாக் ஸ்மித், பொற்கொள்ளராக வேலை செஞ்சுட்டு இருந்தவர். இவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக கூட இருந்திருக்கிறார் இல்லையா. குவாலிஃபைட் as the elementary school master, in the end become journalist with socialist view. அப்புறம் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இஸ் எ ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர், நல்ல சிறந்த பேச்சாளர். முசோலினி began to support the use of violence and broke with the socialists when the opposed Italy early enter into the war. அதாவது வயலன்ஸ் பண்ணனா தப்பில்லை அப்படின்னு சொல்லி போருக்கு வந்து அந்த நாட்டை வந்து என்ன செய்கிறார், தயார்படுத்துகிறார். when the fascist party was found in 1919 ஃபாசிஸ்ட் பார்ட்டி வந்து என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய கட்சியை ஸ்தாபிச்சிடுறாங்க. The next, the Mussolini immediately joined it as fascists stood for authority, strength and discipline. Support came from industrialists, nationalists, ex-soldiers, the middle classes and discontent youth. இமீடியட்டாக அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஃபாசிஸ்ட்டு பார்ட்டிக்கு வந்து பொறுப்பேற்றுக்கொள்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முழு அத்தாரிட்டி, அதனுடைய ஸ்ட்ரென்த்து, டிசிப்ளின், சப்போர்ட் இது எல்லாமே இவருடைய கட்சியில் வந்து இவருக்கு. அதே போல் இன்டர்ஸ்டலிஸ்டில், நேஷனலிஸ்டில், சோல்ஜர்ஸ், மிடில் கிளாஸ், யூத் இவங்க எல்லாத்து மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் வந்து முசோலினிக்கு கிடைக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தென் நெக்ஸ்ட்டு இன் அக்டோபர் 1922 in the context of a long ministerial crisis, Mussolini organized the fascist march on Rome. இவர் என்ன பண்ணுறார், ஒரு யங்ஸ்டர் படையை திரட்டிட்டு ரோமை நோக்கி மார்ச் பண்ணுறார். The impressed by the show of force, the king invite Mussolini to form a government. இவங்களுடைய கேங்கை பார்த்துட்டு அந்த கவர்மெண்ட்டே வந்து என்ன செய்யுது, முசோலினியை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிட்றாங்க. The inability of the Democratic Party leaders to combine and act with resolution facilitated the Mussolini the Trump. அந்த டைம் வந்து முசோலினி வந்து என்ன செய்கிறாரு, அதாவது லீடராக வந்து பொறுப்பேற்றுக்கிறார். டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு லீடராக வந்து பொறுப்பேற்றுக்கிறார். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தென் நெக்ஸ்ட்டு
பாசிஸ்ட் அண்டர் முசோலினி. முசோலினியின் கீழே இந்த பாசிஸ்ட் கட்சி எப்படி உருவானது பாருங்கள். In the 1924 elections, after intimation of the election, 65% of the vote were cast for the fascist. அதாவது இன்டிமிட்டேஷன் அப்படின்னா வந்து மிரட்டி ஓட்டுவாங்க. முசோலினி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1924 எலெக்ஷனில் 65% ஓட்டு வந்து மக்களை மிரட்டி அவர் தனக்குன்னு சில ஓட்டுகளை வாங்கினார் இல்லையா. ஸோ வேர் காஸ்ட் ஃப்ரம் த ஃபாசிஸ்ட் மேட்டியோட்டி எ சோசியலிஸ்ட் லீடர். மேட்டியோட்டிங்கிறவர் வந்து ஒரு சோசியலிஸ்ட் லீடர். அவர் கொஸ்டின் கேட்டதுக்காக அவர் என்ன பண்ணாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. த ஃபேர்னஸ் ஆஃப் த எலெக்ஷன் வாஸ் மர்டர். த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பைகாட்டட் த பார்லிமெண்ட் இன் ப்ரொடெஸ்ட். அதே போல் ஆப்போசிட் பார்ட்டி எதுவும் பேசக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணாங்க, பல வழிமுறைகளை வந்து கையாண்டாங்க. முசோலினி ரியாக்டட் பை பேர்னிங் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் சென்சரிங் த ப்ரெஸ். முக்கியமாக ப்ரெஸ்ஸை வந்து என்ன செய்தார், தன் கைக்குள்ளே வச்சுட்டார். ஏன்னா இவரை பற்றி தவறான கருத்துக்களையும் கட்சியை பற்றி தவறாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸு வந்து யாருடைய கண்ட்ரோல் இருந்தது, முசோலினியுடைய கண்ட்ரோலில் இருந்தது. த ஆப்போசிஷன் லீடர் வேர் கில்ட் ஆர் இம்ப்ரெஸ்டு. ஆப்போசிட் பார்ட்டியை கொலை பண்ணி சிறைகளில் கூட சில பேரை அடைச்சார். இதெல்லாம் வந்து முசோலினியுடைய தந்திரமான காரியங்கள். நெக்ஸ்ட்டு, யூனியன்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் வேர் ஆர்கனைஸ் இன்டு கார்பரேஷன் விச் வுட் செட்டில் வேஜஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். அதாவது ரொம்ப எக்கனாமிக் டிப்ரெஷன் இருந்த பீரியடில் கூட முசோலினி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா யூனியன்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் வேர் ஆர்கனைஸ்ட் இன் த கார்பரேஷன். அவங்களுக்கு அந்த ஒர்க்கிங் வேஜஸ் எல்லாம் கரெக்டாக என்ன செய்கிறாரு, செட்டில்மெண்ட் பண்ணுறார். இன் 1938 பார்லிமெண்ட் வாஸ் அபாலிஸ்ட் அண்ட் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை அ பாடி ரெப்ரசன்டிங் த பாசிஸ்ட் பார்ட்டி அண்ட் த கார்பரேஷன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1938 இருக்கிற அந்த பார்லிமெண்ட் கவர்மெண்ட் வந்து அபாலிஸ்ட் ஆகிட்டு பாசிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பாசிஸ்ட் பார்ட்டி கார்பரேஷன் இந்த ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக என்ன செய்தது, இட்டாலியில் தலை தூக்கியது. திஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட் bolstered as well as enabling him the wild enormous power as head of the administration and armed forces. அதாவது முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன், மிலிட்ரி, இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் இருந்தது, முசோலினியுடைய கண்ட்ரோல் இருந்தது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட்டாலி டூரிங் த கிரேட் டிப்ரெஷன். இட்டாலி டூரிங் த கிரேட் டிப்ரெஷன். லிசன். அதாவது the during the year of great depression the much public works of building new bridges, road and canals, hospitals, schools did not provide solution to the unemployment problem. இதை பப்ளிக் சம்மந்தமான பல விஷயங்களை பண்ணினாரு இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன்லையும். ஆனால் எதுக்கு தீர்வு காணல, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து முசோலினினால் தீர்வு காண முடியல. Among them was rising figure among nationalist anti-Semitic circles in Munich was the Adolf Hitler. இவருக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து முசோலினிக்கு அப்புறம் வர்றது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா செமிட்டிக் சர்க்கிள் இன் முனிஸ் வாஸ் த அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லர் வந்து வர்றாரு. அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி தான் நாசிசம்னு சொல்லப்படுது. ஜெர்மனி இன் த போஸ்ட் வார்னு பாருங்கள். அதாவது 1980 to 1993 ஜெர்மன் வாஸ் ஏ ரிபப்ளிக். The factor which led to the eventually triumph of fascism in Germany were many. Between 1871 and 1914, Germany had risen to dizzy heights of economy, political and cultural accomplishment. எந்த அளவுக்கு பின்னடைஞ்சதோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் வந்து என்ன செஞ்சாங்க, நல்ல ஒரு குட் கண்டிஷனில் வர ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் தென் கேம் டு த கிரஷிங் டிபிட்டட் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். த ஜெர்மன் பீப்புள் வேர் டிமோரலைஸ்டு. திஸ் வாஸ் யூட்டிலைஸ்ட் பை ரியாக்ஷனரி போர்சஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் இன் ஐடியா சோசியலிஸ்ட் அண்ட் ஜூஸ் ஹேட் லெட் டவுன் த நேஷன் அண்ட் ஹேட் அண்ட் காஸ்ட் பை த ஜெர்மன் டிஃபெக்டட். அதாவது ஹிட்லர் வந்ததுக்கப்புறம் அவருடைய மெயின் இதே வந்து என்னது, யூதர்களை வந்து அழிக்கணுங்கிற ஒரு டார்கெட் வந்து அவருக்கு இருந்தது. இதில் மெயினாக வந்து ஜெர்மன் பாசிசம்னு எடுத்துட்டிங்கன்னா த ஆரிஜின் ஆஃப் ஜெர்மன் பாசிசம் கோஸ் பேக் டு 1919 when a group of 7 men met in Munich and founded the National Socialist German Worker Party. நேஷனல்
சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர் பார்ட்டிஸ்னு ஒன்று வந்து ஆரம்பித்தாங்க. ஹிட்லர் ஹேட் டெவலப்டு வயோலண்ட் பொலிட்டிக்கல் பயாசஸ் ஏஜென்ட் ஆஃப் ஜூஸ். அவர் மெயினாக யூதர்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பல விஷயங்களை பண்ணார். இன் 1923 ஹிட்லர் அட்டம் டு கேப்சர் பவர் இன் பாவேரியாங்கிற பகுதியை வந்து கேப்சர் பண்ணார். அதாவது சில காரணங்களால இவர் நேஷனல் ரெவல்யூஷனால் வந்து ஸ்ட்ரைக் ஏற்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. அங்கே போய் சிறையில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேப் மை ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி ஒரு சுயசரிதையை வந்து எழுதுகிறார், ஆட்டோபயோகிராஃபிக்கல் எழுதுகிறார். ஸோ அது இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் 1932ல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பார்த்திங்கன்னா 6 lakh ஓட்டு வச்சு என்ன பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் இந்த நாசிஸ்ட் ஸ்டேட் ஹிட்லர்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி வாஸ் கன்வெர்டட் இன்டு எ ஹைலி சென்ட்ரலைஸ் ஸ்டேட். ஜெர்மனி வந்து பொதுவாகவே ரொம்ப ஒரு மாடரைஸ் ஹைலி சென்ட்ரலைஸ் ஸ்டேட்டாக வந்து இருந்தது. ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் நாசிஸ்ட் பார்ட்டி வாஸ் டெக்ளர் இல்லீகல். அதாவது நாசிஸ்ட் பார்ட்டியை தவிர மற்ற இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே ஹிட்லர் அழிக்கணும்னு நினச்சார் இல்லையா. நெக்ஸ்ட் நாசிஸ்ட் பாலிசி டுவர்ட்ஸ் த ஜூஸ்னு பார்க்கலாம். அலாங் வித் ரெப்ரெசிவ் மெசர்ஸ் ஹிட்லர்ஸ் கவர்மெண்ட் ஃபாலோட் எ பாலிசி ஆஃப் ரெப்ரெசிங் ஜூஸ் பீப்புள். யூதர்களுக்கு விரோதமாக தான் பல விஷயங்களை பண்ணார். The Jews were removed from government position, excluded from the universities and deprived of the citizenship. அவங்களுக்கு இருக்கிற கவர்மெண்ட் பொசிஷனை எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப்பை தவிர மற்ற எல்லா பதவிகளையும் எடுத்துட்டார். லிசன் சில்ட்ரன், சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன். Okay children, I will show some pictures related to the lesson. Listen all of you. This picture denote the world between the two world wars. This picture denote the rise of fascism in Italy. Then fascism leader Mussolini. Then next the rise of Nazism in Germany. Nazism leader Hitler. This picture denote a Hitler army, the Gestapo or secret state police. லிசன் சில்ட்ரன், சில பிக்சர்ஸ் விஷுவலாக பார்த்தோம் இல்லையா, முசோலினி ஹிட்லர், தென் இவங்களுடைய நாசிசம், தென் பாசிசம் கட்சியெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நாசிஸ் பாலிசி டுவர்ட் ஜூஸுக்கு ஆப்போசிட்டாக இவர் பண்ணினது என்னன்னு பாருங்கள். தென் ஜூஸ் பிஸ்னஸ் வேர் க்ளோஸ் டவுன் அண்ட் தர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேர் அட்டாக்டு. யூதர்கள் இருக்கிற பல பகுதிகளை அட்டாக் பண்ணார். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் II கான்சன்ட்ரேஷன் கேம்ப் பேரக்ஸ் சரவுண்டட் பை எலக்ட்ரிஃபைட் ஃபென்ஸ் அண்ட் வாட்ச் டவர்ஸ் வித் பில்ட் வேர் ஜூஸ் வேர் இன்டர்ட் அண்ட் யூஸ்டு எஸ் போஸ்ட் லேபர். அதிகமாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேம்ப்புன்னு சொல்லிட்டு போஸ்ட் லேபரை கூட்டிகிட்டு வந்து அதாவது அதை விஷவாயை வச்சு என்ன செய்கிறார், கொலை பண்ணிடுறார். மெயினாக அதுதான். The camps were industrial means of murder such as gas chamber were used to kill them. அதில் வந்து விஷவாயுக்களை வச்சு யூதர்களை வந்து என்ன செஞ்சிடறார், முற்றிலுமாக அழிக்கிறார். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் அபவுட் 6 million Jews in Europe were killed. அதில் பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் யூதர்கள் வந்து என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. த நாசி ஸ்டேட் ஆல்சோ எக்ஸ்டிமினேட்டட் ஜிப்சி அண்ட் அதர் இட்டர்னேட் கம்யூனிட்டிஸ் அண்டு மென்டலி சேலஞ்ச். இன்னும் சில கட்சிகளையும் சேர்த்து வந்து என்ன செஞ்சுறார், யூதர்களோடு சேர்த்து ஹிட்லர் வந்து அழிச்சிட்றாரு. அவர் வந்து மிகச்சிறிய டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகாரியாக இருந்து, ஆனால் அவருடைய டார்கெட் வந்து என்னது, ஜெர்மனை வந்து எப்படியாவது ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு வரணுங்கிறது தான் அவருடைய டார்கெட்டு. அதுக்காக யூதர்களை வந்து என்ன சொல்ற அகெயின்ஸ்டாக பல இல்லீகல்லாம் வந்து ஈடுபடுறார். ஓகேங்களா. டுடே செஷன் இஸ் ஓவர். See you in the next class. Thank you children.